तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं भक्त्या तु अनन्यया शक्यः अहमेवं विदोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप. இங்கு எழுந்தருளியிருக்கும் ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருளாலும் மற்றும் அனைத்து ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தாலும் ஒரு சில ரசமான விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக கூடியிருக்கிறோம். தலைப்பில்தான் 10 நிமிடங்களே தவிர உபன்யாசம் 10 நிமிடங்கள் அல்ல. சற்று முன்னடியேன் விண்ணப்பித்த ஸ்லோகம் பகவத்கீதையில் உள்ளது. பக்தி ஒன்றினாலேயே தன்னை அடைய முடியும்னு கண்ணன் சொல்லிக் கொள்ளுகிறார். தன்னை அறிவதற்கோ காண்பதற்கோ அடைவதற்கோ இது ஒவ்வொன்றுக்குமே பக்தி வழி என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். பக்தியா து அனன்யா சக்யா, பக்தியை தவிர மற்றதுனால் என்ன அடைய முடியாது. ஞாதும்னு சொன்னால் அறிவதற்கு, திரஷ்டும்னு சொன்னால் காண்பதற்கு, பிரவேஷ்டும்னு சொன்னால் அடைவதற்கு. இந்த மூன்றுக்கும் பக்தி ஒன்றுதான் வழின்னு அருளி செய்கிறார். அந்த பக்தியின் எடுத்துக்காட்டாய் பக்தியின் உருவமாக விளங்கினவர்தான் ஆஞ்சநேய சுவாமி. இப்படி ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் பல பக்தர்கள் அவதரித்து இப்படிதான் பக்தி செய்ய வேண்டும்னு எடுத்துரைத்தனர். கண்ணன் உபதேசித்ததும் உண்டு, அவர் உபதேசத்தின் வழி வாழ்ந்து காட்டினவர்களும் உள்ளனர். ஆனால் அவையெல்லாம் கிருத்தயுகத்திலும் திரேதாயுகத்திலும் துவாபர யுகத்திலும் நடந்தவை, இருந்தவர்கள். அந்த யுகத்தில் இருந்தவர்களுக்கு ஆயுள் அதிகம். ஆனால் இந்த யுகத்தில் இருக்க நமக்கு ஆயுட்குறைவு. 60 70 80 90 சராசரி சற்று கூடியிருக்கலாமே தவிர இன்னும் மொத்தத்தில் அந்த யுகங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் குறைவு. அதனால் அந்தந்த யுகத்தில் பெருமான் அடைவதற்கு நீண்ட மார்க்கங்கள், நாள் பிடித்து பல நாட்கள் பல ஆண்டுகள் தவம் புரிந்து செய்ய வேண்டிய மார்க்கங்கள் இவை இருந்தன. ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கும் இருக்கிறார், என்றைக்கும் இருப்பார், சிரஞ்சீவின்னு சொல்லுகிறோம். அவ்வளவு காலம் வாழ்பவராலே தியானம் பண்ணுவதோ பூஜிப்பதோ நாமங்களை சொல்லுவதோ எவ்வளவு மெதுவாகவும் பண்ணிக்கொள்ளலாம். அவருக்கு அதற்குரிய சக்தியும் இருந்தது, ஆயுளும் இருந்தது. ஆனால் நாம் இருப்பது கலியுகத்தில். ஆயுளும் குறைந்து விட்டது, பாக்கியம் குறைந்து சக்தியும் குறைந்து விட்டது, தொந்தரவுகளும் அதிகமாகிவிட்டன. ஒரு இடத்தில் வந்து உட்காருவதற்குள் வேற எத்தனையோ மனச்சிதறல்கள், ஒரு இடத்துல மனம் நிலைப்படாமல் இங்குமங்கும் தவித்து ஓடுகிறது. அதனால்தான் இந்த தலைப்புக்கே தேவை வந்தது. ஏன்னா இந்த தலைப்பை பார்த்தவுடன் ஒன்று தோணலாம், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இது அல்ல, அது எவ்வளவு நேரம் பண்ண வேண்டுமோ அவ்வளவு நேரம்தான் சொல்லியிருக்கிறது, இவர் ஏதோ நம்மை சமாதானப்படுத்துவதற்காக போட்டிருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அது அப்படி போடப்பட்ட தலைப்பு அல்ல, உண்மையில் போடப்பட்ட தலைப்பு தான். அதை பற்றி எங்கு பகவானே உரைக்கிறார்ங்கிறதையும் சொல்லுகிறேன். இப்போ தலைப்புக்கு வருவோம். 10 நிமிடங்களில் பூஜை, 10 நிமிடங்களில் பாராயணம், 10 நிமிடங்களில் தியானம். இதுதான் 3 நாள் தலைப்பு. அடியே இதையே 10 நிமிஷம்னு போடுறமே, 3 10 நிமிஷம் 30 நிமிஷம்தானா என்று நினைப்பு கொண்டு தான் தலைப்பு கொடுத்தேன். ஆனால் அதிலும் இருவர் கூப்பிட்டு கேட்டது,
10 நிமிடங்களில் மூன்றும் சேர்த்தா அல்லது ஒவ்வொன்றுக்கும் 10 நிமிடங்களா? இன்னொரு 100 வருடம் போனால் அப்படியும் தலைப்பு வரலாம். இன்னைக்கு தனித்தனியாக 10 நிமிஷம் பார்ப்போம். அதை சொல்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் அதுக்குன்னு பண்ணுவதற்கு 1.5 மணி நேரம் ஆகாது. அது 10 நிமிடங்கள் தான் ஆகும். 10 நிமிடங்களில்னு சொல்லுகிறோமே, ஏன்னு பார்ப்போம். அதே போல் போடப்பட்ட பூஜை, பாராயணம், தியானம் இவையெல்லாம் என்னங்கிறதையும் பார்ப்போம். பூஜிக்கிறோம்னு சொன்னால் தொழுகிறோம், வழிபடுகிறோம்னு அர்த்தம். பாராயணம் பண்ணுகிறோம்னால் ஒன்றை விடாமல் முழுவதும் வாசிக்கிறோம்னு அர்த்தம். தியானம் பண்ணுகிறோம்னால் மனதால் நினைக்கிறோம்னு அர்த்தம். இன்னொரு கோணத்திலிருந்தும் பார்க்கலாம். தியானம்ங்கிறது மனத்தினுடைய வேலை, பூஜை என்பது உடலின் வேலை, பாராயணம் என்பது வாக்கின் வேலை. மனம், மொழி, மெய். ஆனால் மனம், மொழி, மெய்ங்கிற வரிசையில் கொடுக்கப்படலை. முதல்ல இன்னைக்கு பார்க்க வேண்டியது மெய், அப்புறம் நாளைக்கு பார்க்க வேண்டியது பாராயணம்ங்கிறது மொழி, அப்புறம் நாளை மறுநாள் கடைசியாக பார்க்க வேண்டியது தியானம்ங்கிற மனத்தினுடைய செயல். இந்த மூன்றும் பக்தியின் வெவ்வேறு வெளிப்பாடுகள். தியானம்னு சொன்னாலும் பக்தியின் வகை, பாராயணம்னு சொன்னாலும் பக்தியை வெளிப்படுத்தும் வகை. அதே போல் இன்னைக்கு பார்க்க வேண்டிய பூஜைன்னு சொன்னாலும் பக்தியை வெளிப்படுத்தும் வகை. பக்திங்கிறதை ஆதாரமாக கொண்டு அதை எப்படி பெருமானிடத்தில் வெளிப்படுத்த வேணும்னு பார்க்கும்போது இந்த 3 வகைகள் தெரிகின்றன. மனத்தால் ஒன்று, மொழியால் ஒன்று, மெய்யால் ஒன்று. அதில் இன்னைக்கு முதல்ல பார்க்க வேண்டியது பூஜை. பூஜைங்கிறது வழிபாடு. கோவிலுக்கு போகிறோம், பூசிக்கிறோம். அதை அர்ச்சகர் பண்ண வேண்டியது தானே. நாம் வீட்டில் தொழுகிறோம், பூசிக்கிறோம். அது நாம் பண்ண வேண்டியது தானே. அர்ச்சகர்களும் கோயிலில் பூஜிக்கிறார்கள், நாமும் வீட்டில் பூஜிக்கிறோம். அந்த பூஜை 10 நிமிஷத்தில் பண்ணால் போருமா? கோவில்களில் 10 நிமிஷம் பண்ணுறதை பற்றி அடியன் பேச வரல, பேசினாலும் தப்பு. ஆனால் அடியன் பேச வந்தது நம்ம வீட்டில் 10 நிமிஷம் பெற்றவர்களை பற்றி. இல்லையே, நாங்கள் ஏற்கனவே அரை மணி நேரம் பண்ணி கொண்டு இருக்கிறோமே, ஏற்கனவே 1 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கோமேன்னு சொல்கிறவர்கள் வரவேற்கிறேன். அவர்கள் 10 நிமிஷத்துக்கு குறைச்சிக்கணும்னு உபன்யாசத்தினுடைய நோக்கம் அல்ல. அவர்கள் தாராளமாக தொடர்ந்து செய்யலாம். ஆனால் அதுவும் முடியாதவர்களாரோ அவரை பற்றியது. இன்னொன்று, அரை மணி 1 மணி நேரம் பண்ணிட்டு இருந்தாலும் சில அடிப்படை தகவல்கள் தெரியாமலும் பண்ணி கொண்டிருக்கலாம். அதுவும் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு சில கேள்விகளாக வைக்கிறேன். அந்த கேள்வியை நீங்களும் மனசில் வாங்கிக்கோங்க. அதற்குரிய பதில் என்னன்னு பார்ப்போம். அந்த பதில்களுக்கு பிரமாணங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா அது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கணும், பெரியோர்கள் நடத்தி காட்டியிருக்க வேண்டும். அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு பின்னால் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேள்வி எழுப்பலாம். அப்படி எனக்கு தெரிந்த விடை என்னன்னு சொல்கிறேன். நாம் ஏன் பூஜிக்க வேண்டும், ஏன் பாராயணம் பண்ண வேண்டும், எதற்கு தியானம் பண்ண வேண்டும்? இங்கே நான் இதை சொல்லும்போது பூஜிக்க வேண்டும்னால் எதிர்த்த வீட்டுக்காரரையான்னு நீங்கள் யாரும் கேட்க போகிறதில்லை. தியானம் பண்ணணும்னால் பக்கத்து வீட்டுக்காரரை பற்றியான்னு நீங்கள் யாரும் கேட்க போகிறதில்லை. அந்த அளவுக்கு நிச்சயமாக வச்சுருக்கோம். எல்லாம் பகவானை பற்றித்தான்ங்கிறதுல இப்போ யாருக்கும் சந்தேகம் இல்லை. அதை பக்தியின் வெளிப்பாடுன்னு பார்த்துட்டோம். எதற்காக நான் கடவுளை பூஜிக்க வேண்டும், எதற்காக தியானிக்க வேண்டும்? இந்த கேள்வி நமக்கு வேணுமோ வேண்டாமோ? கண்டிப்பா நம்ம பிள்ளையும் பொண்ணும் பேரனும் பேத்தியும் கேட்கத்தான் போகிறார்கள். ஏற்கனவே சொல்லப்பட்டதை காதார கேட்டு செய்தது முன் தலைமுறை, இந்த தலைமுறை. ஆனால் அடுத்த தலைமுறை ஏன்னு கேட்டு சமாதானமானால் செய்வார்கள், செய்ய மாட்டார்கள் நான் சொல்லவே வரலை. ஆனால் அவர்களுக்கு 2 கடினம், 2 கட்டங்கள். ஒன்று, உலகம் முழுக்க செய்தி ரொம்ப அதிகமாக போச்சு. அதற்குள்ள மூழ்கி எழுந்து வந்து பண்ணுறதுக்குள்ள போருன்னு சிக்கல். இது முதல் தேவை. நிறைய செய்தினாலே நிறையா குழப்பம்னு அர்த்தம். நிறையா குழப்பம்னாலே எதையும் பண்ண போகிறது இல்லைன்னு அர்த்தம். நிறையா குழப்பங்கிறதுக்காக நிறையா பண்ண மாட்டோம்.
நிறையா குழப்பங்கிறதுக்காக முதலுக்கே மோசம்னு நின்று போயிடும். அதனால் செய்தி நிறையா இருக்கிறதுனால முதல்ல குழப்பம். அடுத்தது போட்டியும் பொறாமையும் வேகமும் வாழ்க்கையில் அதிகரித்து விட்டது. அதற்கு பூஜை என்று சாத்திகனா சாதுவாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் முன்னேற விட்டுட போகிறோமே, பாக்கி பேர் நம்மளை பின்னுக்கு தள்ளிவிட போகிறார்களே, இந்த பயம். இந்த ரெண்டுத்தினாலேயும் தான் கேள்வியே கேட்டுட்டு இருப்பார்களே தவிர அதற்கு பதில் நன்றாக கிடைத்து விட்டால் சரின்னு ஒத்துக்கொண்டால் பண்ண ஆரம்பிச்சுடுவார்கள். அதனால் யாருமே மனம் தளர்ந்து போக வேண்டாம். அடுத்த தலைமுறை பக்திக்கு வர மறுக்கிறார்களேன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக வருவார்கள். ஆனால் நாம் விடாமுயற்சியோடு எடுத்து சொல்லி ஆக வேண்டும். ஆனானப்பட்ட ராமனுக்கே இத்தனை பாடுபட்டு 7 நாள் போர் புரிந்து தான் சீதையை மீண்டு வர முடிஞ்சது. 10 மாதம் கழித்து நினைத்த மாத்திரத்தில் ராமன் திருப்பி கொண்டு வந்துடக்கூடாதா? அவருக்கா இருந்தாலே 10 மாதம் ஆச்சுன்னா நமக்கு ஒரு 10 வருஷம் இல்லை 10 தலைமுறை கூட ஆகும். அவ்வளவு தூரம் முயற்சி எடுத்தால் தான் விஷயத்தை சாதிக்க முடியும். எதற்காக நாம் பகவானை தொழ வேண்டும்? ஏன் பூஜிக்க வேண்டும்? ஏன் தியானிக்க வேண்டும்? முதல்ல நாம் சுதந்திரனா பரதந்திரனா? நான் என்னை சார்ந்து நான் எல்லாரையும் அடக்கி ஆள்றாப்பில் இருக்கேனா, அல்லது நான் அடங்கி போகிறவனா இருக்கேனா? நான் ஆள்றவனா எனக்கு தெரியல. நான் எல்லாருக்கும் அடங்குறவனாக தான் இருக்கேன். எனக்கு சோறு வேணும்னா கூட 4 பேர் உதவி வேண்டும். இந்த உபன்யாசம் நடத்தணும்னா 40 பேர் உதவி வேண்டும். எது பண்ணணும்னாலும் 50 பேர் வேணும். இருந்தால் தான் ஒரு காரியம் எனக்கு நடக்கும். நானாக தானே வாழறேன், நான் சம்பாதிச்சுக்கிறேன், என் வாழ்க்கையை பார்த்து கொள்ளுகிறேன்னு சொல்ல முடியாது. சம்பாதிக்கணும்னாலே இன்னொருத்தர சம்பளம் கொடுக்கணும், போகணும்னாலே வண்டி வேணும், அந்த வண்டி வேணும்னாலே அதுக்கு எரிபொருள் வேணும், நான் சாப்பிடணும்னா உழவன் அரிசி கொடுக்கணும். நான் சுதந்திரனே அல்லன். நான் பல பேரை நம்பித்தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்போ நான் சுதந்திரன் இல்லையோ அப்போ நான் யார்? பரதந்திரன்னு சொல்லுவார்கள். பிறருக்கு அடங்கி பிறரை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருப்பவன். அப்படின்னாலே பூஜிக்க வேண்டிய தேவை முதல்ல கை காட்டிடும். நான் சுதந்திரன் இருந்தால் மற்ற பேர் என்ன பூஜிக்கணும். நான் எப்போ சுதந்திரன் இல்லையோ அப்போ நான் தான் கைகூப்பி ஆகணும். சம்பளம் வேணும்னா கைகூப்பணும், பாடத்தை ஒருத்தர் கற்றுக் கொடுக்கணும்னா கைகூப்பணும், வாசலில் போனால் வண்டிக்கு வழிவிடணும்னா கைகூப்பணும். எதுவாக இருந்தாலும் அடங்கி போனால் தான் நடக்கிறதே தவிர நான்றது நிமிர்ந்தால் ஒன்றும் நடக்காது. நெழுவு சுழுவோடு இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அடங்கி வினயத்தோடு இருந்தால் தான் வாழ முடியும். தாமிரபரணி ஆற்றங்கரையோரமாக சுவாமி நம்மாழ்வார் நடந்து போய் கொண்டிருந்தார். ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் ஸ்ரீவைகுண்டன் தாண்டி நம்மாழ்வாருடைய ஆஸ்தானம் புளியமரத்தடியில் ஆழ்வார் 32 வருஷங்கள் எழுந்துருளியிருந்தார். ஒரு நாள் மாலை பொழுது தாமிரபரணி கரையோரமாக போகிறார். அப்போ வெள்ளப்பெருக்கு. கரையில் இருந்த தென்னை மரம், பனைமரம், அரச மரம், ஆலமரம் எல்லாம் வேரோடு பறித்து கொண்டு கீழே விழுந்து விட்டன. பார்த்துட்டே இருந்தார் ஆழ்வார். எவ்வளவு பெருசாக நின்றுது, நேற்று வரைக்கும் 100 பேருக்கு இடம் கொடுத்தது, இன்றைக்கி ஒரு வெள்ளம் வந்தவுடனே மொத்தம் படுத்தே. அதே நீர்வஞ்சி கொடி, நாணல் கொடி, அந்த கொடி வெள்ளம் வரைச்சே அப்படியே தலையை குனிந்து கொண்டது. வெள்ளமாக ஓடித்து, வெள்ளம் வடிஞ்ச உடனே தலையை நிமிர்ந்து கொண்டு விட்டது. நீர்வஞ்சி கொடிக்கு என்ன சக்தி, அரச மரத்துக்கு என்ன சக்தி? இது ஒன்றுமே இல்லை, ஊதினா கீழே விழுந்துடும். ஆனால் அரச மரத்துக்கு எல்லா சக்தியும் இருக்குது. அரச மரம் நிற்கலே அடித்து கொண்டு போயிட்டு நீர்வஞ்சி கொடி தப்பித்து விட்டது. காரணம் தலை வணங்கித்துன்னு புரிந்து கொண்டார். ஆனால் அரச மரம் தலை வணங்காதே, ஆலமரம் தலை வணங்காது, நிமிர்ந்து நின்னது, அடித்து கொண்டு போயிட்டு. மற்றது நீர்வஞ்சி கொடி அப்படி தலையை குனிஞ்சின்றது. வெள்ளம் முடிஞ்ச உடனே சரியாக போச்சு. அதனால் வினயத்தோடு இருந்தால்தான் பிழைக்கலாம்னு நம்மாழ்வார் தெரிஞ்சுட்டாராம். அதை நம்மளும் புரிஞ்சுப்போம். நான் சுதந்திரன்னு சொன்னால் பிழைக்க முடியாது. அது உண்மையும் அல்ல. யாரை நம்பி நான் இருக்கிறேன்னு வச்சே, நான் எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும்? சொல்லலாம் 1947 வாங்கிவிட்டோமே சுவாமின்னு. அந்த சுதந்திரம் வேற, அது யாரோ வந்து ஆள்றேன்னு உள்ளே உட்காண்டிருந்தது. நான் சொல்கிறது தனி மனித சுதந்திரத்தை பற்றி. அது பேச்சில் இருக்கலாம், நினைவில் இருக்கலாம், நீதிமன்றங்கள்லாம் சொல்லலாமே தவிர இன்னொருத்தனை சாராமல் நாம் இருக்கவே முடியாது. அதுலேயே அடுத்த கிளைக்கு போவோம். படைத்தது நானா என்னை படைச்சிருந்தேனா, வேற யாரானும் என்னை படைத்தார்களா? பிறந்த போது இப்படி பிறக்கணும்னு நான் தேர்ந்தெடுத்து கொண்டேனா, வேற யாரானு தேர்ந்தெடுத்தார்களா? ஆக மொத்தத்தில் நான் படைப்பவனா படைக்கப்பட்டவனான்னு பார்த்தால் நான் படைச்சவனா தெரியல, படைக்கப்பட்டவனா தான் இருக்கேன். நான் சுதந்திரனா தெரியல, பரதந்திரனா இருக்கேன். நான் படைப்பவனா தெரியல,
படைக்கப்படுபவனாக இருக்கிறேன். இந்த ரெண்டை பார்த்துட்டாலே நான் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நான் அடங்கித்தான் போய் ஆகணுங்கிறதும் தெரியுது. அப்புறம் ஒன்று பாருங்க, நான் இன்று இப்படி இருக்கிறேனே, எதனால் இப்படி இருக்கிறேன்? நானே முடிவு பண்ணி இருக்கேனா, இல்லை எப்போவாவது நடந்ததுனால இப்போ இருந்திருப்போமானால்? மூணாவது கோணம் கர்மங்கள்ங்கிற கோணம். நான் கர்மத்துக்கு வசப்பட்டவனா, கர்மத்துக்கு வசப்படாதவனா? இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குதுனால் நான் அமைச்சு விடலாமா? நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ வாழ முடியுமானால்? பலது என் கையில் இல்லவே இல்லையே. முன்னாடி ஒருத்தர் இடத்துல பேசிட்டு இருந்தோம், உடம்பு நன்னாத்தான் இருந்தார், நன்னாத்தான் பேசி கொண்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு அவரை பார்த்தால் அவருக்கு ஒன்றுமே உடம்பு முடியல, மருத்துவமனையில் சேர்த்துருக்கான்னு சொல்லிடுறார். அவருக்கா விருப்பம் இருந்ததுன்னா அதை விட்டுருப்பாரா? அப்படி போய் மருத்துவமனையில் படுத்துட்டு இருந்திருப்பாரா? அவர் உடம்பு தானே, அவர் தானே உடற்பயிற்சி பண்ணியிருக்கார். அப்போ சக்தியோடு பார்த்துக்க முடிஞ்சுதானா? முடியலையே. வைத்தியரை கேட்டால் சரியாகும், ஒரு 4 நாளில் சொல்கிறோம், இப்போ 48 மணி நேரம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்கிறார். யார் நோயாளியோ அவருக்கும் தெரியலேங்கிறார், பார்க்க வேண்டிய வைத்தியரும் தெரியலேன்னுட்டார். அப்போ யார் தான் அவருக்கு பொறுப்பு? யார் இவரை பற்றி இன்னார்னு சொல்ல போகிறார்கள்? தெரியல. கடைசியில் ரொம்ப தீராத நோயாக இருந்தால் என்ன சொல்லுவார்கள்? அவன் பண்ண கர்மம் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருப்பான் போல் இருக்கு, அதனால தான் என்னன்னு தெரியல கட்டப்படுறார்கள். ஏன்னா வைத்தியருக்கும் புரியல, எல்லா பரீட்சையும் எடுத்துட்டோம், எல்லாமே ஒழுங்காக தான் இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியலேங்கிறா. கடைசியில் என்ன பதில் வரும்? கர்மம் காரணமாக இருக்கிறீர். நான் கர்மத்துக்கு வசப்பட்டவனா இல்லையானால் வசப்பட்டவனாத்தான் இருக்கேன். ஆயுள் குறைவாக தான் இருக்கு, கர்மத்துக்கு வசப்பட்டிருக்கேன். சுதந்திரனா இல்லை, பரதந்திரனா இருக்கிறேன். படைப்பவனா இல்லை, படைக்கப்பட்டவனாக இருக்கிறேன். இப்படி பல. சரி, கடைசி பட்சம் இதெல்லாம் வேண்டாம், நான் சுகமே படணும்னுட்டோ ஆனந்தமாக இருக்கணும்னு நினைத்தால் எப்போது ஆனந்தமாகவும் சுகமாகவும் இருந்துட முடியறதானால் அதுவும் முடியலையே. 4 நாள் சுகப்பட்டால் 2 நாள் துக்கம் வருது, 4 நாள் துக்கப்பட்டால் 2 நாள் சுகம் வருது. யாருக்காவது மாறி மாறி வரும். நான் துக்கப்படணும்னு விருப்பப்பட்டா படுறோம்? இல்லவே இல்லை. சுகப்படணும் தான் ஆசைப்படுறோம், ஆனால் துக்கம் வருகிறது. யாருமே துக்கப்பட ஆசைப்படாத போது அது வருகிறதுன்னு சொன்னால் அப்போ அது என் வசத்தில் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடலையா? சுகதுக்கத்தை பார்த்தாலும் கர்மங்களை பார்த்தாலும் படைத்தவன் படைப்பாளி படைக்கப்பட்டவன்னு பார்த்தாலும் அதே போல நான் சுதந்திரனா பரதந்திரனான்னு பார்த்தாலும் எல்லா விதத்திலையும் நான் அடங்கினவனா இருக்கேன். எல்லா விதத்திலும் வேற ஒருத்தர் மேலே இருக்கிறவரா இருக்கார். அது யாரும் என் பக்கத்து வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரரா தெரியல. இப்போ இங்கே உட்காண்டிருக்கிறதுல வேற யாரானு சுதந்திரரா? இல்லை. இது நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற யாரை கேட்டாலும் இந்த 4 கேள்விக்கு இல்லை இல்லைன்னு தான் சொல்ல போகிறோமே தவிர அப்போ யாரு நானும் இல்லை நீங்களும் இல்லை. ஆனால் உலகம் மாட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பெரிய விஞ்ஞானி என்ன தெரியுமா எழுதி வச்சார்? எனக்கு கடவுளை நம்புறதா இல்லையாங்கிற விசாரத்துக்கு நான் அப்புறம் போகிறேன், கண்டிப்பாக நான் நம்பிக்கை இருக்கிறவன் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் பெரிய விஞ்ஞானி, நிறைய கண்டுபிடிச்சிருக்கார். 500-600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார்னு சொல்லுவார்கள். அவன் கடைசியாக எழுதி வைத்தது, நான் கண்டிப்பாக கடவுளை நம்புகிறேன், ஆனால் இது எப்படின்னு சொல்லுவேன்னால் ஒரு சின்ன குழந்தைய பெரிய புத்தக சாலைக்குள்ளே அனுப்புவோம். ஒரு 10,000 புஸ்தகம் அங்கே அடக்கி வச்சுருக்கா, மேலே 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 அடுக்கி வச்சுருக்கு. குழந்தைக்கு போனால் அந்த புஸ்தகத்தை பற்றியெல்லாம் ஒன்றுமே புரியாது. 10,000 புஸ்தகம் பார்த்தா என்ன புரியும்? நமக்கே புரியாது. அதுக்கு என்ன தெரியும்? ஆனால் அதுக்கு ஒன்று தெரியுது, யாரோ ரொம்ப ஒழுங்காக அடுக்கி வச்சுருக்கார்கள். நான் போய் எதையானு தட்டினேன்னா தடதடான்னு கீழே விழுந்துடும், ஜாகிரதையாக உள்ளே போகணும். ஒத்துருமே பேசாத உட்காண்டிருக்கா, அதனால் நானும் பேசக்கூடாது போல் இருக்கு. சத்தமில்லாத தெரியுமோ தெரியாதோ பொம்மை பார்க்கறதுக்காவான்னு ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு உட்காந்துரும். பார்த்தா சுற்றி பார்த்தா அப்படி தானே இருக்குது. அது ரொம்ப வரந்தா ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தால் வந்தால் ஓடி ஆட பார்க்கமே தவிர கொஞ்சம் தெரிஞ்சதுனாலே பேசாமல் அடங்கிடாதா? அந்த குழந்தைகிட்ட கேட்குறோம், இந்த புத்தக சாலையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? யார் அடுக்கினார்னு உனக்கு தெரியுமா? அடிக்கினவரை நம்பரையா? கேட்டால் ஒன்றும் தெரியாதுன்னு அந்த குழந்தை. எனக்கு அடிக்கினது யாரு தெரியாது, அடிக்கினது ஒருத்தர் இருக்காரான்னே தெரியாது, ஆனால் பார்த்தா எல்லாம் ஒழுங்காக இருக்குது. ஏதோ யாரோ நடத்துகிறாப்புல இருக்குது, யாரோ இதை செய்யணும்னு சொல்கிறாப்புல இருக்குது. இதை போலத்தான் பலரும் கடவுளை நம்புகிறோம். உலகம் இப்படி இயங்கிறத பார்க்கும்போது யாரோ தெரியுது இயக்கிண்டு தானா இருக்கணும், இல்லைன்னா என்னால் உங்களால் இயக்க முடியாது. சரி, உனக்கு அந்த கடவுளை புரிஞ்சு போச்சானால் அந்த குழந்தைக்கு புத்தகம் புரியிற அன்னைக்கு எனக்கும் புரியும். அதுக்கும் புரியலை, இருக்குன்னு பார்க்கறது, ஆனால் மனமானால் ஏற்றுக்கொள்ளுகிறது, ஆனால் புரியலை இல்லையா அப்படின்னு ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கார். அதுக்கு மேலே அவரும் வந்திருந்தாருன்னா தாராளமாக கடவுளை புரிந்து கொண்டு இருக்கலாம். நம்ம நாட்டில் இருந்து பிறந்திருந்து இந்த நாட்டில் இருக்கிற வேதாந்திகளை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தால் இன்னும் ஒரு படி கையை கூட்டின்னு போய் அவர்கள் புரிய வச்சிருப்பா. இந்த மட்டும் அவர் ஒத்துண்டாரோ இல்லையோ,
ஏதோ ஒன்று ஒழுங்காக ஒரு கட்டுப்பட்டு நடக்கிறது. அப்போ கட்டுப்படுத்தவரை ஒருத்தர் இருத்துத்தான் ஆகணும். அந்த இருக்கிறவரை நான் மதித்து தான் ஆக வேண்டும். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை படைத்து படைக்கப்பட்டிருக்குனாலே படைப்பாளி இருந்து தான் ஆகணும். இத்தனை பேர் நம்ம ஓடின்னு இருக்கோம் ஆடின்னு இருக்கோம்னாலே ஏதோ ஒன்று நடந்து தான் ஆகணும். இன்னைக்கு ராத்திரி படுக்கிறோம், நாளை கார்த்தால எழுந்திருக்க போகிறோம். உலகம் இப்படியே இருக்கிறதுங்கிற நம்பிக்கையோடு தானே அத்தனை பேரும் படுக்க போகிறோம். இப்படியே நாளை கார்த்தால எழுந்திருப்போன்னு தானே எல்லாரும் படுக்க போகிறோம். நம்ம இப்படித்தான் எழுந்திருப்போம்னு தெரியும். உலகம் முழுக்க எல்லாம் இருக்கும். நமக்கு எத்தனை உறவுக்காரர்கள் இருக்க மாட்டான். இந்த நாட்டில் அந்த நாட்டில், இந்த பிரதேசத்தில் அந்த பிரதேசத்தில் எத்தனையோ உறவு. படுக்க போகும்போது இத்தனை உறவுக்காரர்களும் நாளை கார்த்தால எழுந்திருப்பார்கள்னு நம்பித்தான் படுக்க போகிறோம். ஆனால் நான் நிச்சயமாக அவள் எழுந்திருக்க பண்ணலேங்கிறது எனக்கு தெரியும். என்னால் அவர்கள் எழுந்திருக்கலேன்னு தெரியும். ஆனால் எழுந்திருக்க போகிறார்கள் நம்புறேன்னால் அப்போ யார் எழுப்புறது? யாரோ தர அந்த ஒழுங்காக அதை நடத்தித்தானே ஆக வேண்டும். இல்லை ஒருவேளை இயற்கையாக நடக்கிறதோ சொல்லி பார்க்கலாமே. மரமும் செடியும் கொடியும் காடும் மலையும் கல்லும் கடலும் இவைகள்லாம் பேசி உலகத்தை நடத்துமானால் அதுகளுக்கு ஞானமே கிடையாது. ஞானமே இல்லாதவர் எப்படி நடத்துவார்? இப்போ அந்த குழந்தை உள்ள போச்ச புத்தகசாலையிலே அதுங்கிட்ட கேட்டு பாருங்க. இந்த புஸ்தகங்கள்லாம் சேர்ந்து தங்களை தாங்களே அடுக்கி கொண்டதுன்னு நம்புகிறாயானால் குழந்தை கூட இல்லைன்னுடும். புத்தகம் அடிக்குமா சுவாமி? அதெல்லாம் பண்ணியிருக்காது, யாரோ ஒரு மாமா பண்ணியிருப்பார். அவ்வளோதான் அந்த குழந்தைக்கு தெரிய போகிறது. அப்போ புத்தகமாக அடுக்கி கொண்டதுன்னா அது எப்படி ஒத்துக்கலையோ அதை போல மரமும் கடலும் மலையும் சேர்ந்து உலகத்தை நடத்துகிறதுன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். குழந்தையும் அதை ஒத்துக்காது. யார் ஒத்துக்கிறது? ஞானம் இருக்கிறவர் தான் செஞ்சாகணும். ஞானம் இருக்கிறவர் சின்ன சின்ன வேலையை செய்வார்னா புரியும். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை ஒருத்தர் நடத்தணும்னால் சர்வஜனாக இருக்கணும். அனைத்தையும் அறிந்தவராக இருந்தாக வேண்டும். இது ஒவ்வொன்றும் புரிய புரிய ஞானத்தில் என்னை விட ரொம்ப உயர்ந்தவர், சக்தியில் என்னை விட ரொம்ப உயர்ந்தவர், ஒழுங்கில் உயர்ந்தவர், படைப்பாளியாக இருக்கணும். நான் படைக்கப்படுறவனாக இருக்கேன், அவர் சுதந்திரனாக இருக்கார், நான் பரதந்திரனாக இருக்கேன். நான் கர்மத்துக்கு வசப்பட்டிருக்கேன், அவர் கர்மம் தீண்டாதவராக இருக்கிறார். நினைக்க 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 மதிப்பு உயருமா இல்லையா? இப்படின்னு ஒருத்தர் என்ன நடத்திட்டு இருக்கார் நினைக்கிறச்சே ஜாகிரதையாக இருக்கணும் தோணும். கொஞ்சம் பயமும் வரும், பயங்கலந்த மதிப்பும் வரும். இதை எப்படி வெளிப்படுத்துறது? பயத்தை எப்படி வெளிப்படுத்துறது? வெறும் பயமாக இருந்தால் ஓடிபடலாம். ஆனால் இது பயங்கலந்த மதிப்பாக இருந்தால் ஓடவும் தோணாது. அப்போ ஏதோ ஒன்றை பண்ணி வெளிப்படுத்தணும். ஒரு தாய் தன் அன்பை எப்படி வெளிப்படுத்துவாள்? குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்போம், வேண்டிய துணியெல்லாம் வாங்கி கொடுப்போம். அதுக்கு உடம்பு சரியில்லை நான் தோளில் தூக்கின்னு போட்டு மருத்துவமனைக்கு போவோம். இப்படி தானே ஒரு தாயால் வெளிப்படுத்த முடியும். அதுபோல் அடியனுக்கும் ஒருத்தர் இடத்துல மதிப்பு வந்திருக்கு, துளி பயமும் வந்திருக்கு, ஒரு பெருமிதம் தெரியறது. அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு பார்க்கும்போது எனக்கு சட்டுன்னு அதுக்கு வழி புரியல. ஏன்னா நான் தாய், அவர் குழந்தை இல்லை. நான் காதலன், அவர் காதலி இல்லை. நான் அப்பா, அவர் பிள்ளை இல்லை. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச அப்பா பிள்ளை எல்லாம் யாருன்னு தெரியும். அவரானா ரொம்ப உயர்ந்தவராக இருக்கார். அப்போ எப்படி தான் வெளிக்காட்டு கொள்ளுவதுன்னு யோசித்தால் எனக்கு தெரியல. அதனால் என்னை காட்டிலும் மிகுந்த ஞானிகளை அணுகிறேன். அவர்கள் சாஸ்திரங்கள் எழுதி வைக்கிறார்கள். அது பகவானே உபதேசித்ததாக இருக்கட்டும், அல்லது ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், மகான்கள் இவர்கள் உபதேசமாக இருக்கட்டும், இதே விஷயத்தை அவர்கள் சிந்தித்து சிந்தித்து பதில் தேடியிருக்கா. அவர்களுக்கு வேதம் கை கொடுத்தது, இதிகாச புராணங்கள் கை கொடுத்தன. இப்படித்தான் நம்முடைய பக்தியை வெளிக்காட்டணும், நம்ம மதிப்பை நம்ம பணிவை இப்படித்தான் இறைவனிடத்தில் வெளிக்காட்டணும் என்று சொல்லும்போது இந்த மூணு அதில் வகை. அதாவது பூசித்தல் ஒரு வகை, பாராயணம் பண்ணுறது ஒரு வகை, தியானித்தல் ஒரு வகை. இந்த மூணும் அவருக்கு பக்தியை வெளிப்படுத்துவதற்கு வழி. எனக்கு தெரிஞ்ச மரியாதை, எனக்கு ஏற்பட்ட பயங்கலந்த வணக்கம், இதை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு இந்த மூணு மட்டும் இல்லை, இன்னும் 30 இருக்கு, 300 இருக்கு. நமக்கு 3 நாள் தான் உபன்யாசம்ங்கிறதுனால இந்த 3 தலைப்பு. இதை கண்டிப்பாக தினப்படி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த 3 தலைப்பு. இப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரா? இந்த தலைப்பில் போடப்பட்ட பூஜையோ தியானமோ பாராயணமோ பகவானே எங்கேயாவது உபதேசித்திருக்கிறாரானால் கருட புராணத்தில் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். நான் கருட புராணம்னு சொன்ன உடனே முகம் கொஞ்சம் பிரகாசமானது எல்லாருக்கும். இதே நான் இப்போ பத்ம புராணம் வராக புராணம்னு சொல்லியிருந்தால் பிரகாசமாகுமான்னு தெரியாது. ஏன்னா அது பிரபலமாக போயிடுது. ரொம்ப நாளாக எல்லா புராணத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கும். அப்பெல்லாம் அதுக்கு பிரபலமான தன்மை வரலை. எங்கோ எதிலோ 2 தரம் வார்த்தையை போட்ட உடனே ஓஹோ கருட புராணம் வாசிக்கலாமா, எல்லா புராணத்தையும் படிச்சுட்டா மாதிரி ரொம்ப மெனக்கட்டு ஒருத்தர் வந்து கேட்டார், வீட்டில் கருட புராணம் வைத்து கொண்டு வாசிக்கலாமான்னு. இப்போ பாக்கி 17ஐயும் படிச்சுட்டீரா? அவசியம் இதை வாசிக்கணும்னு சொல்கிறேன்னால் இல்லை, நான் எந்த புஸ்தகமே வாங்கினதில்லை, முதல்ல இதை வாங்கலாமான்னார். முதல்ல திருப்பல்லாண்டு திருப்பாவையை சொல்லி பாரும்,
அப்புறம் புராணம் என்ன சொல்கிறதுன்னு தள்ளி போகலாம். எதற்கு? அது தெரியாத பாஷை. அப்புறம் தெரிஞ்சுப்போம். தெரிஞ்ச ஆழ்வார்கள் நமக்குன்னு கொடுத்துட்டு போகிறச்சே மார்கழி திங்கள்னு தொடங்கி வங்கக்கடல் கடைந்தான்னு முடித்தோம்னால் எல்லா நன்மைகளும் கிடைக்க போகுது. நான் புராணம் வேண்டான்னு சொல்ல வரல, அதை கடைசியில் வச்சு போன்னு சொல்ல வரேன். நமக்கு பக்கத்தில் இருக்கிறது வலிமையானது இருக்கும்போது எளிமையானதை தேடிண்டே போக வேண்டாம். இருந்தாலும் இப்போ கருட புராணத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். 8 விதமான பக்தின்னு பகவானே சொல்கிறார். மத் பக்த ஜன வாத்சல்யம், பூஜாயாஞ்ச அனுமோதனம், ஸ்வயம் அபியர்த்தனஞ்சைவ, மதர்த்தே டம்பவர்ஜனம், மத் கதாசிரவணே பக்தி, ஸ்வரநேத்ராங்க வித்ரியா, மமானுஸ்மரணம் நித்யம், எச்சமாம் நோபஜீவதி என்று 8 விதமாக கூறுகிறார். நன்னா கேட்டுக்கணும். இங்கே தான் கேட்கணும். இருக்கிறது 10 நிமிஷம். அதுக்குள்ளே 2 நிமிஷம் அங்கே இங்கேன்னு மனசு போச்சுன்னா பராக்கு பார்த்தா 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஆகிடும். ஏன் நமக்கு ஆராதனத்தும் போது நேரம் ஆறுதுனால் பண்ண வேண்டியதை மட்டும் பண்ணோம்னா 10 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். ஆனால் அது இங்கே அங்கே பார்த்து இத்தை பேசி அத்தை பேசி அதானம் பண்ணால் அது 20 நிமிஷம் ஆகும். ஆனால் மனசில் கணக்கு போடச்சே, காலையில் பூஜை 20 நிமிஷம் பண்ணணுமான்னுவர். இவர் 20 நிமிஷம் பண்ணல, இவர் 10 நிமிஷம் வம்பு பேசிட்டு 10 நிமிஷம் தான் பண்ணியிருக்காரு. அந்த 10 நிமிஷத்தில் பண்ணாலே போரும். அடுத்தடுத்து காரியங்களை செய்யணும். போன தலைமுறை இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற 80 வயசுக்காரருக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமோ? காலையில் எழுந்திருந்தால் எதையும் தொடாமல் பல் தேய்ப்பார்கள், குளிப்பார்கள், நெத்திக்கிட்டுப்பார்கள், பண்ண வேண்டிய பூஜையை பண்ணுவார்கள், சமைக்கணும்னா சமையல் தளிகை முடிச்சுட்டு வெளியில் வந்து அடுத்த பேச்சு பேசுவார். ஆனால் இந்த ஒவ்வொன்றுக்குள்ளும் இன்னைக்கு நாம் செலவழிக்கிற நேரம் உலக செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் இப்போ தான் படைப்பாளி இல்லைன்னு சொல்லிட்டேன், உலகத்தை நடத்துகிறவர் நாம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த கார்த்தாலைக்குள்ளே உலக செய்தி முழுக்க தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு இருக்கிற ஆசை. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களோ இல்லையோ, 6:30 மணிக்கு வந்துட்டீர்கள், 6:20க்கு ஏதாவது ஒரு பெரிய செய்தி வந்திருக்கும். இங்கே வந்தால் அப்படியாமே உனக்கு தெரியுமான்னு ஒருத்தர் கேட்பார். இல்லையே நான் பார்க்கலையே, நான் உபன்யாசத்துக்கு வந்துட்டேனேன்னு சொல்லி பாருங்களேன். நமக்கு அது தெரியாதுங்கிறதவர் எவ்வளவு கேலியாக முகத்தில் பார்ப்பது தெரியுமோ? என்னமோ பிரம்மத்தை தெரிஞ்சுக்காத போயிட்டா மாதிரியும், ஆத்ம ஞானமே இல்லாதா போலையும், பக்தியை தெரியாதா போலையும் கேலி அப்படி இறக்கமாக பார்ப்பார். நாம் அவரை பார்த்துருக்கணும். 6:20க்கு உலகத்தில் என்ன நடந்தா உனக்கு என்ன எனக்கு என்ன, நீர் நடத்த போறீங்களா நான் நடத்த போறீங்களா, என் வழி எனக்கு தெரியல, இதை தவிர மற்றதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம்னால் இது ஆகாது போகாதுக்கு வழி. நமக்கு உண்டானது அதை தெரிந்து கொண்டு விட்டு அதுக்கு முதல்ல ஆத்ம விஷயம் தெரிஞ்சுப்போம், பரமாத்ம விஷயம் தெரிஞ்சுப்போம், பிற்பாடு தான் வெளியில் போகணும். 8 விதமான பக்தின்னு சொன்னேன். அதில் அவர் சொல்றது, எனக்கு முதல்ல பூசிப்பாயின்னு தொடங்குறார். மத் பக்த ஜன வாத்சல்யம், என் பக்தர்களிடத்துல குற்றம் பார்க்காதே. மத் பக்த ஜன வாத்சல்யம், பூஜாயாஞ்ச அனுமோதனம், எனக்கு ஒருத்தர் பூஜை பண்ணணும்னு வந்தால் நன்னா ஏற்றுக்கும், அதை பண்ணுன்னு ஆமோதிப்பாய். பூஜாயாஞ்ச அனுமோதனம், ஸ்வயம் அபியர்த்தனம் செய்வ, இன்னொருத்தர் பூஜை பண்ணா தலையாட்டிட்டு நீ பண்ணாத இருந்துடாதே. ஏன்னா முதல்ல சொன்னது மற்ற பேர் பண்ணும்போது ஏற்றுக்கொள்னார். சரி மற்ற பேர் பண்ணா ஒத்துக்கிறேன், நான் பண்ணலேன்னு விட்டானா. அதனால தான் ஸ்வயம் அபியர்த்தனம் செய்வ, நீயும் பூஜை பண்ண வேண்டும். மமானுஸ்மரணம் நித்யம், என்னை பற்றி தினப்படி அனுஸ்மரணம், விடாமல் சிந்தித்தல், இடைவிடாமல் சிந்தித்தல் ஸ்மரணம் இல்லையா, அதை தான் தியானம்ங்கிறார். அப்போ பூஜிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, தியானிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பூஜையின் தியானமும் என்னை குறித்து செய்யப்பட வேண்டும்னு பெருமானும் விதித்து விட்டார். அவரும் பண்ணுன்னு சொல்கிறார். என் நிலைமை என்னான்னு பார்த்தாலும் பண்ணியாகணும்னு தெரியறது. இந்த ரெண்டையும் கோத்தா பண்ணணுங்கிறது நிச்சயமா இல்லையா? அதை கண்ணன் கீதையில் சொல்லும்போது, அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம்னு கூறுகிறார். ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிட்டோம், நாம் ஞானமுடையவன்னு புரியுறது, ஆனந்தமுடையவர். நமக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு கூட குறைவு இருக்கலாம், இதை விட எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது, ஆனந்தம் இருக்கு. கூட குறைவு இருக்கலாம், இதை விட ஆனந்தம் இருக்கிறது. அந்த அறிவை கூட்டணும், ஆனந்தத்தை கூட்டணும். இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை. அப்படின்னா அது யாரிடத்துல போய் கேட்கணும்? யாருக்கு அதிக அறிவும் அதிக ஆனந்தமும் இருக்குமோ அவரிடத்துல கேட்டு தான் பெற முடியும். நான் இப்போ படுறதை விட கூட வேணும்னா கூட இருக்கிறவர் இடத்துல தானே போகணும். சுற்றி எல்லாரையும் பாருங்க, யாருக்கான பார்த்தா அதிக ஞானம் இருக்கா, யாருக்கான அதை விட ஆனந்தம் இருக்காருனால் இருக்கலாம். ஒரு அங்கங்கே துளி கூட குறைவாக இருக்கலாமே தவிர நாம் அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வதற்குங்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை. எனக்கு ஒரு விதத்தில் ஆனந்தம் இருந்தால் அவருக்கு வேற விதத்தில் இருக்குது, எனக்கு ஒரு விதத்தில் துக்கம் இருந்தால் அவருக்கு வேற விதத்தில் இருக்குது. எனக்கு உடம்பு நன்னா இருக்கலாம் ஆனால் புத்தி சுமாராக இருக்கலாம், அவருக்கு புத்தி சுமாராக இருக்கலாம் உடம்பு நன்னா இருக்கலாம். எனக்கு ரெண்டும் வேணும்னால் அவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. யாரிடத்துல அனைத்தும் இருக்கிறதோ அங்கே தான் போயாக வேண்டும்.
அதனால் ஆத்மாங்கிற நம்முடைய ஸ்வரூபம், நம்முடைய தன்மையை பார்த்தாலும் அது இருக்கிறவரிடத்துல போக வேண்டும். ஞானமும் ஆனந்தமும் வளரணும்னு பார்த்தாலும் அது அதிகமாக இருக்கிற இடத்துல தான் செல்ல வேண்டியிருக்கு. ஆகவே தான் பூஜைங்கிறதுக்கு நம்மளே முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம முதலாளிக்கு போகிறோம், வேலை கேட்குறோம். எதற்காக இன்னொருத்தர் இடத்துல போய் நம்ம வேலை பார்க்கணும்? நாமே அந்த பணத்தை உற்பத்தி பண்ணிக்க கூடாதான்னு பண்ண முடியாது. அது அவர்கிட்ட தான் இருக்குது. என்னிடத்துல அது இல்லை. அவருக்காக நான் வேலை செஞ்சேன்னா அவர் எனக்கு 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் கொடுக்க போகிறார். அதே போல் எங்கிட்ட ஆனந்தம் குறைவாக இருக்குது. அது யாரிடத்துல இருக்கோ அவரிடத்துல தான் நான் பெற்றாகணும். அப்போ அவருக்கு பிடித்தமானதை செய்தாக வேண்டும். அதனால் இது அடிப்படையில் பூஜையாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், பாராயணமாக இருக்கட்டும், இதில் நாம் செய்யறதுங்கிற கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டாம். கடைசிக்குள்ளே அதை நம்ம புரிஞ்சுடுவோம். இது நாம் செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஏன்னா தலைப்பு போட்டிருக்கச்சே என்ன தோணும்? நான் செய்யும் பூஜை, நான் செய்யும் தியானம், நான் செய்யும் பாராயணம். இந்த மூணுத்தினுடைய பயன் என்னான்னு கேட்டால் அதை மனசில் வாங்கிக்கணும். இந்த மூணுத்துக்கும் பயன் இறைவன் ஆனந்தம் அடைவது, அவர் திருப்திப்படுவது, அவர் முகத்தில் புன்முறுவல் பூப்பது. அர்ச்சனை தட்டை கொண்டு போய் அர்ச்சக சுவாமிகிட்ட கொடுக்குறோம். அவர் 2 விஷயம் சொல்லுவார். ஒன்று ஈஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொல்லுவார், இல்லது பகவத் கைங்கர்யார்த்தம்னு சொல்லுவார். பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு இந்த அர்ச்சனை பண்ணுறேன், பெருமானுடைய முக மலர்ச்சிக்காக அர்ச்சனை பண்ணுகிறேன். இப்போ சொல்லப்பட்ட மூணுமே அவருடைய முகம் மலரணுங்கிறதுக்காக, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் எது நாம் பண்ணால் பிடிச்சிருக்குமோ அது அத்தனையும் பண்ணுவேன். இதில் நாம் பண்ணுவேங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இது பண்ணினதுனால அவர் முகம் மலர்ந்துதான்னு கொடுப்பேன். அப்படின்னா எத்தனை தரம் நான் ஜபம் பண்ணேன் முக்கியம் இல்லை, எத்தனை தரம் பெருக்கி மெழுகி கூட்டினேன் முக்கியம் இல்லை, எவ்வளவு நேரம் பூஜித்தேன் முக்கியம் இல்லை, அவர் திருவுள்ள முகந்ததா, அவர் ஆனந்தப்பட்டார்னு சொன்னால் கிடச்சிட போகிறது. இந்த ஊரில் இருக்கிற முதலாளிகிட்டே பாருங்க, நான் எவ்வளவு நேரம் உழைச்சேங்கிறது முக்கியமாக, முதலாளி சந்தோஷப்பட்டாருங்கிறது முக்கியமாக? நான் ஒன்றுமே பண்ணாது கூட அவர் சந்தோஷப்பட்டுடலாம், எனக்கு 1ஆம் தேதி பணம் கிடச்சிடும். நான் ஓஹோன்னு பண்ணியிருந்தா கூட எனக்கு கிடைக்காத போகலாம், ஏன்னா அவருக்கு திருப்தி இல்லை. இதில் நீங்கள் உழைச்சதை முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களா, அவருடைய திருப்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களா, அவர் திருப்தி பட்டாராங்கிறது. அதனால் இந்த பூஜைங்கிறது எதையோ 10 நிமிஷம் போய் பலன் கொடுக்குமான்னு நினைக்க வேண்டாம். 10 நிமிஷமும் கொடுக்கலாம், 100 நிமிஷங்களும் கொடுக்காமல் போகலாம். இப்படி ஆகலாம், அப்படி ஆகலாம். ஆனால் இதில் எது தேவைனால் பெருமானுடைய திருவுள்ள ஆனந்தப்பட்டதா, அதற்கு வேண்டியதை நான் செய்தேன்னு சொன்னால் எல்லா நன்மையும் எனக்கு கிடைக்க போகிறது. இதில் இன்னொரு ஆச்சரியம் இருக்குது. ஊரில் இருக்கிறவர்களை எல்லாம் திருப்திப்படுத்தணும்னால் அவர்களுக்கு என்னால் லாபம் இருக்கிறது. ஆனால் நான் இப்போ திருப்திப்படுத்த நினைக்கிற பகவானுக்கு என்னால் ஒரு லாபமும் இல்லை. நான் இன்னத்தை பண்ணி அவருக்கு புதுசாக தான் அடைய போகிறாரா? நான் ஓஹோன்னு உழைச்சா தான் என் முதலாளிக்கு லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தில் ஒரு 1/2% எனக்கு கொடுக்க போகிறார். அதனால தான் எனக்கு அவர் சம்பளம் கொடுத்துருக்கார். நான் என்ன பண்ணி இப்போ பெருமாளுக்கு இப்போ ஆனந்தம், அவருக்கு என்ன லாபம்? எதுனாலையும் இல்லை. அதனால் முதல்ல என்னை அவர் நிர்பந்தமே படுத்த மாட்டார்னு வச்சுங்க. நான் 9 மணிக்கு தான் வேலைக்கு வந்தாகணும், கையெழுத்து போட்டு தான் ஆகணும், அப்புறம் அது கைரேகை வச்சு தான் ஆகணும், அப்புறம் கண்விழி ரேகை வச்சு தான் ஆகணும். ஒவ்வொன்றா காலம் மாற மாற எவ்வளோ வந்துட்டு இருக்கு பாருங்க. முன்னாடிலாம் கையெழுத்தே போடாத வேலை பார்த்தோம், நம்பிக்கையில் வேலை பார்த்தோம். அப்புறம் கார்த்தால 9 மணிக்கு வந்துட்டியான்னு கையெழுத்து போட சொன்னார்கள், போட்டுட்டு இருந்தோம். கையெழுத்தை வேற யாரானு போட்டு போய்ட்றாலாம், அதனால கைரேகை வைன்னு சொன்னால் கைரேகை உரைய போட்டு வந்து வச்சுட்டு போய்ட்றானோ, அதனால கண்வழி ரேகைங்கிறா. கையில் முதல்ல இப்போ கைபேசி மட்டும்தான் வந்தது, அதை வந்து மூடி வச்சுக்கிறதுக்கெல்லாம் வழி கிடையாது. வேணும்னா நான் ஜாக்கிரதையாக உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணிக்கையில் போடுன்னா, அப்புறம் நீயே கைரேகை வையின்னா, அதுக்கப்புறம் உன் கண்ணால் பார்த்தா போருங்கிறான். நீ பேசினா மட்டும்தான் அது வேலை செய்யும், அப்போ தான் அது திறக்குங்கிறான். இதெல்லாம் ஏன் தெரியுமோ? அடுத்தவன் பேரில் இருக்கிற அவநம்பிக்கை. இதனால தான் இத்தனை ஏற்பாடு. இதை போல ஏதானும் பகவான் இடத்துல உண்டா? என்கிட்ட அவர் 9 மணிக்கு பண்ணியான்னு கேட்க போகிறாரா? 10 நிமிஷம்னு உபன்யாசத்தில் கேட்டுட்டு ஏன் 9 நிமிஷம் பண்ணேன்னு கேட்பறா? ஒன்றும் கேட்க மாட்டார், ஒரு நிர்பந்தமும் பண்ண மாட்டார். நான் வேலைக்கு போகிற இடத்துல நிர்பந்தம் உண்டு, படிக்க போகிற இடத்துல மணி உண்டு, பரீட்சையில் எத்தனை மதிப்பெண் வாங்கினேன்னு உண்டு. அதாவது பண்ணாதான் அத்தனை நிமிஷத்தில். அதை போல் இங்கே எந்த நிமிஷத்துக்கும் ஒரு முக்கியத்துவமும் இல்லை. 10 நிமிஷம்னாலும் ஒன்றும் இல்லை, 5 நிமிஷம் இல்லாட்டாலும் இல்லை, 100 நிமிஷம் பண்ணாலும் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். காரணம், பகவான் அவாப்த சமஸ்த காமன். அவாப்த சமஸ்த காமன்னா நிறைவேறாத ஆசைகள் கிடையாது. அனைத்து ஆசைகளும் நிறைவேறினவர். இனி அடைய வேண்டிய தேவைன்னு ஒன்று கிடையாது. அனைத்து தேவைகளும் நிறைவேறினவர். அப்படி ஒருத்தர் இருந்துட்டாலே நம்மளை எதுக்கான அவர் நிர்பந்தப்படுத்துவரா? பண்ணவே மாட்டார். ஒன்று இஷ்டம் வேணும்னா பண்ணு, வேண்டான்னா விட்டுடு. அப்படி இருக்கிறவர்கிட்ட நம்ம வாழறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னால் அவருக்கு ஒரு லாபமும் இல்லையே, ஆனால் எனக்கு எல்லா லாபமும் அவரால் இருக்கேன்.
சாதாரணமாக உலகத்தில் நம்ம கொடுக்கல் வாங்கல் தான் பழகியிருக்கோம். என்னால் இவருக்கு லாபம், அவரால் எனக்கு லாபம், நான் உழைச்சேன் அவருக்கு லாபம், அவர் கொடுத்தார் எனக்கு சம்பளம். அதை போல இறைவனிடத்தில் நடக்காது. நான் உழைச்சா எனக்கு லாபம், நான் பண்ணா எனக்கு லாபம், அவருக்கு அதனால எந்த லாபம் இல்லைன்னால் அப்போ திருப்திப்படுத்துறது சுலபம்னு தோணும், ஆனால் திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு தோணும். கொடுக்கல் வாங்கலே இல்லை, இது ஒரு வழி பாதை தான். நான் செய்யணும், அவர் திருப்பி செய்வாரானால் எல்லாத்தையும் கொடுக்க காத்துருக்கார், குறவில்லாத கொடுக்க காத்துருக்கார். வேண்டி செல்லாம் தரும் கோதிலா வள்ளல் மணிவண்ணன் ஆழ்வாருடைய போஷன் அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன்னு திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கையாழ்வார் பாடினார். அலம்னா போரும் அர்த்தம். அலம்புரிந்த நெடுந்தடக்கை